தூத்துக்குடியில் மார்க்கெட்டில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் பணத்தை தொலைத்த மூதாட்டிக்கு 2000 ரூபாய் கொடுத்து தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தூத்துக்குடி காய்கறி சந்தையில் காய்கறி வாங்க வந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த போது பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த மேரி என்ற மூதாட்டி காய்கறி வாங்க வந்தபோது பணப்பையை தொலைத்து விட்டதாகவும் அதில் 1500 ரூபாய் இருந்ததாகவும் கூறி கதறியுள்ளார். இதையடுத்து ஸ்டாலினுடன் இருந்தவர்கள் மூதாட்டிக்கு 2000 ரூபாய் கொடுத்துள்ளனர். வாக்கு சேகரிப்பின் போது மூதாட்டிக்கு பணம் கொடுத்ததன் மூலம் தேர்தல் நடத்தையில் ஸ்டாலின் மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்க இருக்கு அந்த மாப்பு அந்த இதுக்கு சபரியாபாதம் ரூபா கொடுத்தாரா? ஆமா, ஐயா ஸ்டாலின் ஐயா காரட்டு அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க?